வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு, கூட்டாண்மை மற்றும் விண்வெளி கட்டமைப்புகளின் மேம்பாடு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடுகள் கையெழுத்தாயின. சத்தீஸ்கர் மாநிலம் கரியாபந்த் மாவட்டத்தில் நேற்று 6 பெண்கள் உட்பட 9 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இவர்களின் தலைக்கு மொத்தம் 48 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்பட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை புதன்கிழமை 21ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வாகனம் மூலம் வாரம் 3 நாள் பாஸ்போர்ட் சேவை மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்திய குடியரசு தினத்தையொட்டி பல்வேறு வளர்ச்சியில் இந்தியா என்ற சிறப்பு சிந்தனை அரங்கத்திற்கான ஒளிப்பதிவு கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை திரு வி.டி. சந்திரசேகரன் நெறிப்படுத்துகிறார். சுகாதாரம் மற்றும் கல்வி வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திருமதி ஸ்ரீ வித்யா நடராஜன், பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டில் இந்தியா என்ற தலைப்பில் பாரதிகுமார் என்கிற செந்தில்குமார், அறிவியல் மற்றும் தொழில் வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திருமதி உமாராணி, வேளாண் வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திரு செந்தில் முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். வதோதராவில் நடைபெற்ற WBL மகளிர் கிரிக்கெட்டில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுக்கு 170 ரன்கள் எடுத்து குஜராத் ஜெயின்ஸ் அணியை தோற்கடித்தது. இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இன்று இரவு 7:30 மணிக்கு மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.